போல் விடியற் காலையில எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு விளக்கேற்றி பூஜையும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் ஒயிட் பட்டாணி குருமாவும் தான் வந்து நான் ரெடி பண்ணுறேனே. ஸோ ஒயிட் பட்டாணி குருமா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முந்தின நாள் நைட்டே வந்து பட்டாணி ஊற வச்சுட்டேன். ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா ஊறியிருந்தது. ஒரு 2 விசிலில் சூப்பராகவே வெந்துடுச்சு. சரி அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி அப்படியே வந்து மாடியில் துணி காய போட்டு வந்துடலான்ட்டு நானும் ஷாமன் தான் போயிருந்தோம். ஷாமுக்கு ஒரே ஜாலி. பக்கத்தில் ஏன்னா வந்து ஒரு டேப் இருக்குது அவன் கைக்கு எட்டுற அளவில். ஸோ அப்படியே அந்த டேப்பை திறந்து தண்ணி பிடிச்சி மேலே ஊற்றி விளையாடிட்டு இருந்தேன். அதுதான் பின்னாடி ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. ஸோ துணியெல்லாம் காய போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனரி ஸ்டோர் தான் வந்திருந்தோம். ஏன்னா ஷாம் இப்போலாம் கலரிங் பண்ணுறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கான். ஸோ அப்படியே கலரிங் புக்லாம் வாங்கிட்டு வரலான்னு வந்திருந்தோம். சரி அப்படியே இன்றைக்கி வந்து நான்வெஜ் ஏதாச்சும் செய்யலான்ட்டு வரும்போது அப்படியே சிக்கன் வாங்கிட்டு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணலான்ட்டு வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா சுத்தமாக செஞ்சுட்டேன். இறக்குற ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தலையை போட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஷாமுக்கு முடி அதிகமாக இருக்கிறதுனால கேர்ள் பாப்பா மாதிரி 2 குடுமி போட்டு விட்டுறேன். அவனை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கான். உண்மையாக கேர்ள் பாப்பா பிறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான்.